Hebron Ministries. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உங்களுக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இந்த அருமையான வசனங்களை எழுதுகிறார். கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆவியானவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா, வேலை ஸ்தலங்களை கொடுத்திருக்கிறார், வியாபாரங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரன் சொல்றான், என்னால் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு, என்னால் இந்த ஊழியம் இடரல் உண்டாகாதபடிக்கு கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு, நம்மால ஊழியம் குற்றப்படக்கூடாது, நம்மால ஊழியம் என்ன செய்யக்கூடாது, இடரல் உண்டாகக்கூடாது. அவருடைய ராஜ்யத்தை ஆண்டவர் கட்டும்படியாய் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் ஊழியம் செய்தாலும், எந்த ஊழியக்காரர் ஊழியம் செய்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. யார் ஊழியம் செஞ்சாலும் யாருடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யம் கட்டப்படுது. கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது ரொம்ப அழகாக எழுதுகிறான். ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு எல்லா விதங்களிலும் தேவ ஞானத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த ஞானத்தை அவன் உபயோகப்படுத்துகிறார். அவன் சொல்கிறான் முதல் வசனத்தில், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. எல்லாருக்கும் கிருபைன்னா என்ன? ஒரு உயர்ந்த மனுஷன் தாழ்ந்த மனுஷன் மேலே காமிக்கிற உதவிக்கு பேர் கிருபை. ஒருத்தவங்க பணம் இல்லை, இன்னொருத்தவங்க பணம் கொடுத்து உதவுறாங்க. ஒருத்தவங்க வஸ்திரம் இல்லை, இன்னொருத்தவங்க வஸ்திரம் கொடுத்து உதவுறாங்க இல்லையா. அதுபோல் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறார், பரிசுத்த ஆவியானவர். நான் பார்த்தேன், ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐயா கை கால் இல்லை, அவங்க காமிக்கிறாங்க. அந்த ஐயாவை தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு குளிப்பாட்டி அவங்கள மறுபடியும் தூக்கி வைக்கிறாங்க. மறுபடியும் வீல் சேரில் கூட்டு போகிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஏதோ ஒரு பேரலிக் ஸ்ட்ரோக் மாதிரி போச்சு, அவர் கை கால் விழுந்து போச்சு. இந்த அம்மா அந்த ஐயாவுக்கு உதவி செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போது தேவன் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த அந்த இரக்கத்தை அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களுக்கு காண்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம மேலே இரக்கம் காமிச்சதுனால நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் மாத்திரம் நமக்கு இரக்கம் காமிக்கலைன்னா நம்ம புறஜாதிக்காரர்களை போல அநியாயமாக என்ன பண்ணுவோம், நரகத்துக்கு போயிருப்போம். கர்த்தர் நமக்கு பரலோக வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை. கிருபைன்னா என்ன, அவருடைய கிரேஸ் என்னன்னா, தேவனை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா. இப்போ எவ்வளோதான் பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளோதான் நம்ம வாழ்ந்தாலும் கூட நரகத்துக்கு போகிறதுக்காக வாழறது ஒரு வாழ்க்கையா? ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவர். உடன் வேலையாட்களாக நான் உங்களுக்கு புத்தி சொல்கின்றோம். இப்போது தேவனுடைய கிருபை நீங்கள் விருதாக வாய்ப்படபடிக்கு உடன் வேலையாட்கிறவங்களுக்கு புத்தி. என்ன புத்தி சொல்கிறான், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய காலத்திலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சிப்பு. ஹல்லேலூயா. Now is the accepted time and now is the day of salvation. இன்றுதான் அனுக்கிரக காலம், இன்றுதான் ரட்சணிய காலம். அனுக்கிரக காலம்னா என்ன, அக்செப்டட் டைம்னா என்ன, ரட்சணிய நாள்னா என்ன? எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. அனுக்கிற காலம்னா என்ன, ரட்சனை
அணுக்கிற காலம்னா என்ன? அணுக்கிற காலம்னா என்ன? ஆண்டவர் வைத்திருந்த நாட்கள். ஹல்லேலூயா. அனுக்கிரக காலம். இப்போ ஓல்ட் டெஸ்டமென்ட் டேஸில் பார்க்கும்பொழுது மேசியா வருவார் என்ன பண்ணுறாங்க? காத்து கொண்டிருக்கிறாங்க. மேசியா வந்த நேரத்தை அவங்க என்ன பண்ணல? அறியவில்லை. மேசியா ரட்சிப்புகளை நடத்தும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போ அனுக்கிரக காலம் தேவன் வருவார் என்று எதிர்பார்க்கிற காலம். ரட்சணிய காலம் என்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற காலம். ஹல்லேலூயா. அப்போது 2 காலத்தையும் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போது அருமையான இந்த கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்கிறான், டோராவில் அதை பற்றி சொல்லியிருக்கு. அதை நம்ம ஏசியாவில் பார்க்கலாம். ஏசியா சொன்னதை அவன் சுற்றி காமிக்கிறான். டே அனுக்கிரக காலம்னு ஒன்று வரும்னு சொல்கிறான். அனுக்கிரக காலத்தை சொன்னார, மேசியா வரும்னு சொல்லிகிட்டு இருந்தாரப்பா. மேசியா வந்துட்டாரப்பா. அந்த மேசியா வந்ததை நீங்கள் அறியவில்லையே. ஹல்லேலூயா. அப்போ இயேசு உயிரோடு இருக்கிறார், உண்மையான கடவுள் என்பதை உலகம் அறியாமல் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியுது. தப்புன்னு தெரிஞ்சு அவங்க என்ன செய்கிறாங்க? தவறுகளை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. தெரிஞ்சவனும் தப்பு செய்கிறான். இதுதான் ரொம்ப கஷ்டமான காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில பேர் பாவம் செஞ்சுட்டு நரகத்துக்கு போவான். சில பேர் ஊழியம் செஞ்சுட்டு நரகத்துக்கு போவான். அதுக்கு நீ பாவமே செஞ்சு நரகத்துக்கு போயிடலாம். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கிட்டு அவரோடு கூட வாழ்ந்து நரகத்துக்கு போகிறத விட பாவம் செஞ்சு நரகத்துக்கு போயிடலாம். அப்போ என்ன உங்களுக்கு புரியுது இதுலேருந்து? அப்போ இயேசுவோடு கூட இருந்தால் நரகத்துக்கு போகக்கூடாது. நம்ம வாழற வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இயேசுவோடு கூட வாழற நான் நரகத்துக்கு போகக்கூடாது. நரகத்துக்கு போவோம் செஞ்சு தப்பும் பண்ணக்கூடாது. இப்போ ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரோ அதை என்ன பண்ண வேண்டும்? நாம் ஆண்டவருக்கு முன்பாக அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருக்கு முன்பாக அவன் சொல்கிறான், பியூட்டிஃபுல்லாக சொல்கிறான், தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறான், அக்செப்டபிள் டைம். திஸ் இஸ் அக்செப்டபிள் டைம். இதுதான் அனுக்கிரக காலம். அந்த வார்த்தை சொல்லும்பொழுது அவன் சொல்கிறான், அவங்க போது செவி கொடுத்து, அனுக்கிரக காலத்தில் நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண நாளில் உனக்கு உதவி செய்தேன். அதில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுஉத்தரவு சொல்லுவேன். ஹல்லேலூயா. அப்போ கூப்பிடுறவங்கள கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஏற்றுக்கொள்கின்றார். நம்ம பாவங்களை அறிக்கை செய்யும்பொழுது தேவன் என்ன பண்ணுறார்? பாவங்களை மன்னிச்சு நம்ம சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொள்கின்றார். அப்போ அந்த வார்த்தைகள் தேவன் நமக்கு வச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ரைட்? நல்லா சம்பாதிக்கிறீங்க, அருமையான சம்பாதிக்க. அந்த கம்பெனி என்ன சொல்லுது? அண்ணா உனக்கு 30ஆம் தேதி உனக்கு 1ஆம் தேதி உனக்கு சேலரி தரேன், இல்லை 10ஆம் தேதி சேலரி தரேன், 15ஆம் தேதி சேலரி தரேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கட்டாயம் சேலரி கிடைக்கும் தானே வேலை செய்கிறீங்க. சேலரி கிடைக்காதுன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? வேலையே செய்ய மாட்டீங்க. சேலரி கட்டாயம் கிடைக்கும், நம்முடைய கஷ்டம்லாம் தீர்ந்து போயிடும், நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்து போய்டும், இந்த மாதத்துடைய தேவைகள்லாம் நம்ம சந்திச்சிருவோம் அப்படின்ட்டு இருந்துட்டு சேலரியே கொடுக்கலாம் என்ன பண்ணுவீங்க? கோர்ட்டுக்கு போவோம் பாஸ்டர்ன்றீங்களா? சேலரியே கொடுக்கலன்னா நம்ம மனம் உடஞ்சி போய்டும். இந்த ஜெட் ஏர்வைஸ்னு இருந்துச்சு பாருங்கள், ஒரு ஏர்வைஸ் 2.5 வருஷம் சேலரி கொடுக்கல. எப்படின்னா ஆயிருக்கும் அவங்க 2.5 வருஷம் சேலரியே கொடுக்க முடியல. கம்பெனி திவால் ஆகிப்போச்சு, எல்லாத்தையும் விழுந்து போய்ட்டு அவங்களால கொடுக்க முடியல, எல்லாம் கவர்மெண்ட் எடுத்து முடியும். சில டைமில் எப்படி நடக்கும். ஆனால் இயேசு ஒரு நாள் உங்களை என்னும் ஏமாற்ற மாட்டார். உலகம் சில சமயத்தில் நம்ம ஏமாத்துறோம், ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நம்மளை ஏமாற்றவே மாட்டோம். அவர் சொல்கிறாரு, அனுக்கிரக காலத்திலே ஆண்டவர் நான் சொல்கிறாரு, நீ என்ன பண்ண வேண்டும்? நீ ஆண்டவரை யார் என்று புரிந்து கொண்டு ஆபத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுஉத்தரவு சொல்லேன் சொன்ன தேவன். அப்போ அனுக்கிரக காலத்தில் இந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று உதவி செய்தேன். ஹல்லேலூயா. இப்போ அனுக்கிரக காலம் நமக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இந்த காலம், அந்த காலம் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ அது கர்த்தர் நமக்கு கொடுத்த அனுக்கிரக காலங்கள். அந்த காலங்கள் என்ன பண்ணோம்?
நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் என்று பரிசுத்தவான் அபிஷேகத்தை பெற்று தேவனுக்காக வாழ்ந்து நம்ம மரிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய வருகையிலே நம்ம கொண்டு அழைத்து செல்ல போகிறார். ஹல்லேலூயா. அப்போது விசுவாசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசுவாச நம்பிக்கை என்ன இருக்கணும்? என் இயேசு என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர் என்னோடு கூட எப்பொழுதுமே இருக்கிறார். கிரீக்கில் ஒரு வேர்டு இருக்குது, குரோனோஸ் அண்ட் கைரோஸ்ன்னு ஒரு வேர்டு. குரோனோஸ் அண்ட் கைரோஸ். குரோனோஸ்னால் என்னென்னா அந்த ஜெனரல் ப்ராசஸ் ஆஃப் டைம். அதாவது ஆண்டவர் ஒரு நேரத்தை வச்சுருக்கிறார். ஒரு நீங்கள் உங்கள் கணவனுக்காக ஜெபிக்கிறீங்க, மனைவிக்காக ஜெபிக்கிறீங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க. ஜெனரல் டைம்னு சொல்லுவாங்க. அது ஒரு நாள் ரட்சிக்கப்படும் ஜெபிக்கிறீங்க. கைரோஸ் என்னன்னா, இது தான்டா டைம், இன்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கிட்டே ஆகணும். இது கைரோஸ். அப்போது அந்த க்ரீக் வேர்டு என்ன சொல்லுதுன்னா, ஒன்று என்னைக்கு ஏற்றுக்கொள்வாயோ அன்றைக்காக கர்த்தர் காத்துட்ருக்கிறாரு. ஆனால் ஒரு நேரம் வருது, நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ மறுதலுக்கு கைவிடப்படுவாய். கைரோஸ் அண்ட் கைரோஸ். அப்போ குரோனோஸ் அண்ட் கைரோஸ். அப்போ ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த இந்த நேரத்தில், நாட்களில் ஆண்டவர் அருமையான ஒரு சாட்சி கேட்டோம். அந்த சாட்சியில் என்ன, ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கதறி அழுத பொழுது, மூச்சு பேச்சில் என்னென்னு தெரியல, அழுத பொழுது கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் அனுப்பினார். ஆண்டவர் இறங்கி வந்து ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுபோல் ஆண்டவருடைய கரமும் ஆசீர்வாதமும் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாளும் கைவிடாத ஆண்டவர். இது மாதிரி எத்தனையோ முறை எனக்கும் நடந்திருக்குது. எத்தனையோ முறை பிள்ளைகள் சாயத்தும் சரி, மற்ற காரியங்களும் சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, கடவுள்கிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்கும்பொழுது தேவன் நமக்கு உதவி செய்ய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஐசியா 49:8 பாருங்கள். ஐசியா 49:8 அங்கே சொல்கிறான் பாருங்கள். அதுதான் அந்த டோராவை அவன் அங்கே கோட் பண்ணுறான். பவுல் ரொம்ப அழகாக கோட் பண்ணுறான். இந்த நாட்கள் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், பவுலுடைய காரியங்களை பார்க்குறோம். எப்படி அவன் பிரசங்கம் பண்ணுறான், காரியங்கள் எல்லாமே அந்த டோராவை கோட் பண்ணுறான் பாருங்க. ஏசாயா சொன்னது அப்படியே கோட் பண்ணுறான். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்தரிக்க பண்ணவும். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் செவி கொடுத்த உடனே என்ன செய்யணுமா? ரட்சண நாளிலே உனக்கு செவி, நீ பூமியை சீர்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. பூமியை சீர்படுத்த, பாழாய் இருக்கிற இடங்களை சுதந்தரிக்க வேண்டும். கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் வாசிங்க. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும். கட்டுண்டவர்கள் என்ன? பிசாசின் பிடியில் கட்டுண்டவர்கள், சாப கட்டில் கட்டுண்டவர்கள், இல்லையா, மரணக்கட்டில் கட்டுண்டவர்கள், இவளெல்லாம் பார்த்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கட்டுகளை உடைத்து போடுவார். ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் பாருங்களை பார்த்தீங்கன்னா நிறைய காரியம் நடந்துச்சு. எவ்வளோ பெரிய காரியங்கள். அப்போ தான் டாக்டரால் குணமாக்கப்படல. ராத்திரி பகல் 3 நாள் அந்த பெண்ணை என்ன பண்ணிச்சு ஆண்டவர். ஆனாலும் கர்த்தர் பார்த்தா அருமையான விடுதலையை கர்த்தர் கட்டளை விட்டார். ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, நான் போய் வீட்டில் வேறு ஒரு ஜெபம் பண்ணினே இருந்தேன். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணே இருந்தேன். பார்த்தா ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் டோட்டலாக மாற்றிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல, அப்படியே போயிடுவாங்க. பார்த்தீங்களா, கடைசியில் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? தன் வாழ்க்கையை பறி கொடுத்து விடுவார்கள். நிறைய பேர் நடக்குது, எங்கே பார்த்தாலும் நடக்குது. அதனால் ஆனால் நமக்கு தெரியுது யார்கிட்ட வரணும், எங்கே ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்தி வச்சிருக்கிறாரு. நீங்கள் விசுவாசிக்கணும், நம்பணும். ஆண்டவர் என்ன, என் குடும்பத்தில் எந்த பில்லி சூனிய கட்டுகளும், அந்தகார சக்திகளும், பிசாசின் எதிர்மனைகளும் என்னையோ என் பிள்ளைகளையோ என் கணவனையோ தொடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த இரக்கமுள்ளவராக இருக்கிறார். எந்த பிசாசு நம்மை தொடுவதில்லை. ஆண்டவருடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்று அந்த கென்னடி பிரேமா ஒரு சாட்சினார் பார்த்தீங்களா. ஒரு அம்மாவுக்கு என்ன பண்ணானா, அவனை ஒருத்தன் சூனியம் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. சூனியம் வச்சு கடைசியில் அந்த அம்மா பாம்பு உறிஞ்ச மாதிரி தோல்லாம் உறிஞ்சி போச்சு. அந்த அம்மாவை சொத்தை அபகரிக்கிறதுக்காக போய் சூனியம் வச்சுருக்கான். சூனியம் வச்சு இந்தியாவிலேருந்து வச்சுருக்கான் பாரு.
என்ன கொடுமையாக இருக்குப்பா. அப்படிப்பட்ட ஆள் இன்னும் இருக்கிறானுங்க பார்த்தீங்களா? உண்மை இல்லை. ஏசு எவ்வளோ உண்மையோ பிசாசு அவ்வளோ உண்மை. ஆமாம், ஏசு எவ்வளோ உண்மையோ பிசாசு அவ்வளோ உண்மை. அப்போ நாம் என்ன பண்ணோம்? பிசாசு நம்ம தொடருவோம் நினச்சி நம்ம இயேசுவை பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. அப்போ பிசாசால் ஒன்றுமே நம்மை செய்ய முடியாது. எப்படியாவது நம்ம சபைக்கு விரோதமாக எவ்வளோ காரியம் பிசாசு செஞ்சுருக்கான். இருந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் பாதுகாத்துக்கொள்ள வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த ஜபம். நம்ம ஜபித்து கொண்டே இருக்கணும். இந்த பிரேக் த்ரூ ப்ரேயர் அது இது எதுவுமே விடக்கூடாது. சபை இன்னைக்கு இப்போ ஜெபிச்சோம் பாருங்கள். அந்த காரியங்களை சொல்லி சொல்லி மனசில் வந்து உட்காந்த உடனே எனக்கு சொல்கிறார், இந்த வசனத்தை சொல்லி ஜெபி 15ஆம் அதிகாரத்தை எக்ஸோடஸை ஜெபி. நான் பிளான் பண்ணிட்டு வரல, இங்கே வந்து அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கேன். கர்த்தர் சொல்கிற 15ஆம் அதிகாரத்தை காமிக்கிறார். 15ஆம் அதிகாரத்தை சொல்லி ஜெபி. அவனை பின்தொடருவேன், அவனை பிடிப்பேன், கொள்ளையாடுவேன். அப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? பிசாசு என்ன சொல்கிறான்? அவனை பிடிப்பேன். வாசிங்க அந்த 15. ஆசை அவனை பற்றி இருக்கும். பார்த்தீங்களா? பிசாசு என் சொன்னான், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி தொடருவேன். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? தொடருவேன். பார்த்தீங்களா? தொடருவேன். விடவே மாட்டான் பிசாசு. அப்போ யார் சொல்கிறான்? பார்வன் சொல்கிறான். ஆய், என்னடா இஸ்ரவேல் ஜனங்க போயிட்டாங்களா? செங்கடல் பற்றியா? வழி இல்லாத போச்சு பற்றியா? இந்த பக்கம் பற்றியா? வனாந்தரம் பற்றி மாட்டிக்கிட்டானுங்க பற்றியா? தொடருவேன், பிடிப்பேன், என்னால் முடியும், பிடிப்பேன். பிசாசு சொல்கிறான். பார்வன் ஆவி சொல்லுது, நான் என்ன செய்வேன்? தொடருவேன், பிடிப்பேன். பிசாசு அவனோட ஆவிகள் எல்லாம் அப்படியே பார்வனம் சொல் தொடருவேன், விடவே மாட்டேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடும். அவன் எதெல்லாம் எடுத்துகிட்டு போனவன எகிப்திலிருந்து, எதெல்லாம் எங்கிட்ட வாங்கிட்டு போனவனும், வெள்ளி உடைமைகளும் பொண்ணு உடைமைகளும் கேட்டு வாங்கிட்டு போனாங்களே, திரும்ப போய் அதெல்லாம் கொள்ளையாடுவேன், நான் பங்கிடுவேன். கொள்ளையிட்டு எல்லாருக்கும் நான் பங்கிடுவேன். என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகி. இதான்டா என் ஆசை. என்ன ஆசை பற்றியா? ஒருத்தனை கொள்ளை அடிக்கிறது, பிடிக்கிறது, அவனை சாகடிக்கிறது பிசாசுடைய ஆசை. அல்லேலூயா. என் கை என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும், வெட்டி போடுவேன் என்று பகஞ்சன் சொன்னான். 10ஆம் வசனம் வாசிக்க. உம்முடைய காற்றை வீச பண்ணினீ, உம்முடைய காற்றை வீச பண்ணினீ, கடல் அவர்களை மூடிக்கொண்டது, கடல் அவர்களை மூடிக்கொண்டது. திரளான தண்ணீர்களில், திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள், ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். அல்லேலூயா. 9ஆம் வசனம் வாசி. கட்டுண்டுகளை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி, இருளிலே இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி, நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன், உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களில் மேய்வார்கள். அல்லேலூயா. அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள். சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும், அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. They shall feed along the roads and their pastures shall be on the desert. எல்லா இடங்களிலும், எங்கெல்லாம் ஆண்டவர் சகல இடங்களிலும் சகல மேடுகளிலும் அவளுக்கு மேய்ச்சல்லாம், அந்த மலையெல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்கிறாரு? செழிப்பை கட்டளையிட்டு விடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரமும் தேவனுடைய தயவுகளும் ஆசீர்வாதங்களும் எப்படி ஒரு அற்புதங்களை செய்யுது, அதுபோல் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் தேவன் இரக்கத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை, அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர்கள் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகிற இடத்துக்கு கொண்டு போய். இதெல்லாம் அவங்க வனாந்தரத்தில் வரும்போது நடக்குதா இல்லையா? அவங்க பசி மன்னாவை கர்த்தர் கொடுக்குறாரு இல்ல, மன்னாவை கொடுத்தவங்கள போஷிக்கிறார். அது போல நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையா இருந்தா ஒரு நாளும் உங்கள் வீட்டில் அப்பமும் தண்ணீரும் குறைவுபடாது. அல்லேலூயா. நான் நிறைய முறை பார்ப்பேன். இப்போ போன வாரத்தில் வந்து ஒரு பாஸ்டர் என்ன பண்ணார், நான் சேலத்துக்கு அடிக்கடி போவேன். அடிக்கடி போனார் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதத்துக்கு போயிருந்தேன். ஜனவரி மாதத்துக்கு போய் இந்த மாதிரி அவன் பார்த்தா என்னை பார்த்துட்டு அண்ணான்னு வந்து உடைய அந்த பாஸ்டர் கட்டிப்போ அண்ணான்னு சொல்கிறேன். ஒரு நாள் கூட சேலத்துலேருந்து ஒரு மாம்பழம் கூட அனுப்பல, அண்ணான்னு சொல்கிறேன். அந்த பாஸ்டர் ஜனவரியில் சொன்னது, அந்த பாசல் ஞாபகம் வச்சு ஏப்ரல் மாதம் வந்து இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஃபுல்லாக ஆனால் என்ன மாம்பழம் அனுப்பணும் அப்படின்னு. இந்த பார், இந்த நீலம் ரொமானி இந்த சீப்பு 1ஆம் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிலாம் அனுப்பிச்சிடாது. அமிச்சா இம்மா பசந்து மல்கோவா. நான் பகனபலி கூட சாப்பிட மாட்டேன். இதுதான் எனக்கு பிடிச்சது.
அவன் பாக்ஸ் ஃபுல்லாக அபிஷிஷ்டம். வந்துச்சா வந்து 100 தடவை ஃபோன் பண்ணுறான். பார்த்தா ஃபுல்லாக மேங்கோஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எப்படி இருக்கும்? சாப்பிட்ணும் இருக்கும். ஒரு பக்கம் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சுகர் ஏறும் பார்த்துக்கோ, கேர்ஃபுல்லாக இரு, சுகர் ஏறும் அப்படின்னு சொல்லி. அது போல ஆண்டவரே சிலுவை போட்டு ஒன்றுனா சாப்பிட்டு, சிலுவை போட வேண்டியது, சாப்பிட வேண்டியது, சுகர் செக் பண்ண வேண்டியது, சுகர் போட்டு சாப்பிட வேண்டியது, சுகர் செக் பண்ண வேண்டியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்படா அது ஒழியன்னு இருக்கு. இப்போ ஆசைப்பட்டாச்சு, இப்போ எப்படா ஒழியன்னு இருக்குது. வரவங்களாம் எடுத்து சொல்லுது அம்மா கிட்ட, அம்மா எடுத்து கொடுத்துருமா, வரவங்களுக்குலாம் ஒன்று எடுத்து கொடுத்துருங்க, நல்ல காலம் நீங்கள் வரல. வந்தவங்களாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, தெரிஞ்சுதான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி இப்போ பாஸ்டர்னு சொல்கிறீங்களா, இப்போ தீர்ந்து போச்சு. சரி, அப்போ அவர்கள் பசியாக இருப்பதில்லை. உங்களை போஷிக்கிற ஒரு தேவன் எப்போது நான் பார்ப்பேன். இதெல்லாம் முடியும் பாருங்க, இன்னொருத்தவங்க டக்குன்னு கொண்டா கொடுப்பாங்க. நான் 3 நாளாக என்ன பண்ணேன், யோசிச்சுட்டே இருந்தேன். என்னென்னமோ பழம் வச்சு எனக்கு இன்னும் சரி நேந்திரங்காய் சார் கொஞ்சம் சுகர் கம்மியாக இருக்குமென்ட்டு சொன்னேன். இன்றைக்கி ஒரு பாஷம் ஒரு தாரை வாங்கி வந்து கொடுத்துட்டு போகிறாரு. இவ்வளோ பெருசு. இன்றைக்கி இவ்வளோ பழத்தை கொண்டாந்து இப்போ தான் HLCயில் கொண்டாந்து கொடுத்து வச்சுட்டு போகிறாரு. அது பழம் முடியாது. யார் தான் போய் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. கரெக்டாக போய் நம்ம போய் வாங்கலான்னா அது ஆண்டவர் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பார் கம்ப்ளீட்டாக. ஃப்ரூட்ஸு, போமோகிரானட், அது இதுன்னு இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர்ஸு எல்லாம் ஆண்டவர் தேவன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீ பசியாக இருப்பதில்லை, நீ தாகமாக இருப்பதில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவருக்கு மேல் படுவதில்லை. இந்த வாக்குத்தத்தெல்லாம் சொல்லி ஜெபிக்க, நான் தாகமாக இருப்பதில்லை, நான் பசியாக இருப்பதில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெயிலாகினும் உஷ்ணமாகிலும் என்மேல் இருந்த கொஞ்சம் கலரும் போயிடக்கூடாது ஆண்டவரே, படுவதில்லை. நீங்கள் சொல்லுங்கள், அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி ஆண்டவர் நிழல்லே நான் நடத்துங்க ஆண்டவர். அதனால தான் பார்த்தீங்களா, அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் என்ன பண்ணுது, அவளை நடத்துவது பார்த்தீங்களா. இஸ்ரவேல் ஜனங்க அப்படியே அந்த 40 வருஷங்கள் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எங்கே போனாலும் அப்படியே அவங்கள நடத்துகிறார். எந்த கிளைமேட்டை எல்லாத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ணிடுறார். பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். அதனால் அவர்களை நீரூற்ற நெருக்கி கொண்டு போய் விடுகிறார்.